நாட்டுமவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. அண்ணா வணக்கம் பாஸ்கர். நாம ம். சீசன் 36 ஆளு. அல்லவா? ஆமா. 36வது சீசன் முதல் அத்தியாயம், முதல் எபிசோட்ல இருக்கிறோம். ம். அத்தியாயம் சொல்லணுமா? எபிசோடுக்கு என்ன சொல்லணும்? எபிசோடுக்கு எபிசோடு தானே? பகுதி, அத்தியாயம் எவ்வளோ ஆ? பேர் இருக்கு. எவ்வளோ தமிழ்ல நிறைய பேர் இருக்குண்ணா. என்னென்ன பேர் இருக்கு? அத்தியாயத்துக்கு என்ன பேரு? இது எபிசோடுக்கு பகுதின்னு தான் போடுறானுங்க. எபிசோட டெக்னிக்கலா அத்தியாயம் பகுதி. போடலாம். ம். ம். பார்ட்டுன்னு போடுறாங்க எபிசோட. ம். ம். அடுத்த பகுதி அப்படிதான் அதிலே கேட்குது. ம். ம். அத்தியாயம் கூட சொல்லலாம். சரி. ஆமா. நம்ம முந்தைய எபிசோடு நம்ம முழுக்க அமெரிக்கன் ம். ஹெஜுமனியோடைய சமாப்தம் அப்படின்னு பார்த்தோம். அமெரிக்க ஏகாதிபத்திய ஆதிக்கத்தின் எண்ட் அப்படின்னு பார்த்தோம். ம். நம்ம ஒவ்வொரு எபிசோடு நம்ம பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகள் அதை விட வேகமாக நடந்து ம். நாம பேசி முடிக்கிறதுக்குள்ள அந்த 5 வாரம் நாம பேசுறதுக்குள்ள ம். ரியாலிட்டி ஓவர் டுக் அவர் ஸ்பெகுலேஷன். ம். நாம இது இப்படி நடக்கலாம் அப்படின்னு ஒரு யூகிச்சு இப்படி எல்லாம் போகலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம கணிச்சு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம். ம். சீசன் ஆரம்பிக்கும் போது ம். சீசன் முடிவு வரும்போது நாம எவ்வளவு வேகமாக நிலைமை மாறும் நினைச்சோமோ அதை விட பல மடங்கு வேகமா நிலைமை மாறி ம். அதனால நம்ம எந்த தலைப்பை சூஸ் பண்ணோமோ அந்த தலைப்பு ம். ஏறத்தாழ ஊர்ஜிதப்படுத்தப்பட அவசியமில்லாத நிலைக்கு போயிருச்சு. இது ஒரு ம். கணிப்புன்னு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்க நடக்கிறதானே சொல்றீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமா. முதல் எபிசோடு முடிச்ச உடனே நீங்க சொன்னீங்க, ஒருத்தர் கேட்டாரு ஃபோன் பண்ணி, "இது ம். எப்படி நீங்க கணிப்பீங்க? எப்படி இது மாரி சொல்றீங்கன்னு?" கடைசி ம். எபிசோட் முடிச்ச உடனே அது மாரி யாரானும் கூப்பிட்டு சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் கேட்குறாங்க. தொடர்ச்சியா கேட்டுட்டு, அதுல இருக்கிற டெர்மினாலஜிஸ் நம்ம யூஸ் பண்றது, அதெல்லாம் யாராவது அ தொடர்ச்சியா நம்ம எபிசோடு கேட்கிற நபர்கள் நான் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தேன். எவ்வளோ பேருன்னு. ம், அ YouTubeல ஒரு 35லேருந்து 50, ம், Spotifyல ஒரு 30, பழைய ம், எபிசோடு கேட்கறவங்க ஒரு 25 பேரு இருக்கிறாங்க. ம், ஓவராலா ம், நம்ம ஒரு வாரத்துக்கு 100 பேர் இத கேட்பாங்களா இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு காரணம்னா, இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா தான் இன்கிரீஸ் ஆகுறாங்க. ஏன்னா ம், நம்ம எபிசோடு எல்லாமே பெருசு. 1 ம், இந்த மாஸ் மீடியாக்கான அந்த வேகம், துரிதம், கிளிக் பைட் அந்த மாரி எதுவுமே இல்லாம, நம்ம ம், ஒரு பழைய ரெக்கார்டு மாதிரி தான் இத பண்ணுகிறோம். எடுத்து வச்சுட்டோம்னா, அது முடியிற வரைக்கும் அப்படியே தான் ஓடும். ஃபாஸ்ட் ஃபார்வர்டும் கிடையாது, ஸ்லோ ஃபார்வர்டுலாம் கிடையாது. ம், 1x, 2xலாம் கிடையாது. ஒரே எக்ஸ் தான் இங்க. ஆனா அது என்னன்னா, கல்வியாளர்கள் அல்லது ஒரு அலுவலகத்தில ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்றோம்னா, நம்ம வீடியோ கேட்டு போறவங்க இருக்காங்க. ம், அத சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஏதோ ஒண்ணு பேச போறோம். இப்ப ஈக்விட்டி பேச போறோம் அப்டின்னா, நம்ம ஈக்விட்டி பத்தி பேசுனா, சீசன எடுத்துட்டு முழுசா 5 சீசனையும் கேட்டுட்டு பேசுறவங்களுடைய எண்ணிக்கை இருக்கு. அப்படி எங்கேயாவது நடக்குதான்னு கேட்டா, அது அபூர்வம் தான். அ அந்த வகையில இது ஒரு என்ன சொல்றது? ஒரு பெரிய ரிசர்ச்சரா இருப்பாரு. நல்லா எழுதியிருப்பாரு. Facebookல பார்த்தா 2 லைக் வாங்கின்னு இருப்பார் இல்லையா? அ ம். அதனால அது எந்த வகையிலயும் நம்பர வச்சு இத முடிவு பண்ண முடியாதுன்னு தான் என்னுடைய கருத்து. நல்ல குடுக்குறவங்க ரொம்ப ஆழமான ஃபீட்பேக்கு வாழ்க்கையில பொருத்தி பார்க்குறவங்க, பயிற்சி பண்றவங்க தான். அ இதுலேருந்து உள்வாங்குனாக்கா, நிச்சயமா அவங்க வாழ்க்கையில அத எடுத்து செயல்படுத்தக்கூடியவன்னு கேட்குறாங்க. இந்த அளவுல போனாலே போதும் தான். எனக்கு இந்த 1000 லட்சம் வியூஸ் அதனால என்ன நடக்க போகுதுன்றது ஒண்ணு. ஏன்னா, பணம் கட்டினா 30 பைசாக்கு ஒரு வியூன்னு வந்துட்ட பிறகு, அது ம். யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். இவங்கலாம் நம்ம நேரடி பழகுனவங்க. ஏதோ ம். ஒரு வகையில் நம் வாழ்வில் அவர்களும், அவங்க வாழ்க்கையில நம்மளும் இருக்கன்ற ஒரு நம்பிக்கையில ஓடுறோம். அதனால அப்படிதான் பார்ப்போம். போயிட்டு இருக்குது. இன்ஃபாக்ட் நான் பல நேரங்கள்ல சமீபத்தில யாரோ கேட்டாங்க, "உங்க பாட்காஸ்ட் எப்படி?" அப்படின்னு கேட்டாங்க. ம். நாங்க பேசுறது ஒரு ஆடியோ லைப்ரரி மாரி தான். ஒவ்வொரு எபிசோடும் ஒரு ஆடியோ லைப்ரரி போல. ம். லைப்ரரியில ஒரு புத்தகம் மாதிரி. ம். அந்த தலைப்புல ஒரு புத்தகம் மாதிரி ஆடியோல அவைலபிளா இருக்குது. ம். ஸோ எங்களுடைய மொத்த பாட்காஸ்டும் ஒரு பெரிய நூலகம் ம். மாதிரி.
ம். ஸோ அந்த சப்ஜெக்ட்ல ரெஃபரன்ஸ்க்கு வேணும்னு போது, அந்த எபிசோட தேடி பிடிச்சு எடுத்து கேட்டுக்க வேண்டியது. கேட்டுட்டு ம். படிக்கிறதுக்கு பதிலா கேட்க போறாங்க அவ்வளோதான். ம். ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து நான் அப்படிதான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம ம். பேசுறது பல விஷயங்கள் வந்து நாம பல இடங்கள்ல படிச்சது, இத பத்தி சிந்திச்சது, சேர்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு தளமா தான் அத பார்க்குறேன். பல ம். நேரங்கள் அதனால தான் நம்ம வந்து ஆரம்பிக்கும்போது, அ ம். இந்த தலைப்புல இந்த சப்ஜெக்ட்ட பத்தி பேச ஆரம்பிக்கிறோம்னு சொல்றோமே தவிர, முடியும்போது வந்து நாம முதல்ல எத நிர்ணயம் பண்ணோமோ, அதுவா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. வேற விதத்துல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ம். அதற்கு முக்கிய காரணம், இது வந்து ஒரு உரத்த சிந்தனையாகத்தான் 2 பேரும் இத பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு இடமா தான் பார்க்குறோம்னு தான் எனக்கு தோணுது. ஆமா. அந்த விதத்தில ஒரு லைப்ரரியில இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் போல இந்த பாட்காஸ்ட்ட மக்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ம். அது நாம எந்த ஒரு நோக்குல நாம இத ஆரம்பிச்சோமோ, அது நோக்கி தான் போயிட்டுருக்குது. அதற்கு சரியான ஆட்கள் தான் இத கேட்கறாங்க அப்படின்ற ஒரு திருப்தி நிச்சயமா இருக்கத்தான் இருக்கு. செய்யுது. ம். இந்த சீசன் நாம 36வது சீசன். ம். எதை பற்றி பேசப் போறோம் அப்படின்றத ஒரு அறிமுகம் நீங்க தான் ஒவ்வொரு முறையும் இந்த சீசன் அறிமுகம் நீங்க தான் பண்றீங்க. அதனால நீங்க அத ஆமா. பண்ணிருங்க. தொடர்ச்சியா இப்போ ப பாராளுமன்ற அவை கூடியிருக்கு. சட்டமன்ற அவை காரசாரமா போச்சு. ஒவ்வொருத்தரும் அம் அ என்ன சொல்றது? இதுவரைக்கும் இல்லாத ஒரு நாடாளுமன்ற வழக்கம்னு ஒண்ணு சொல்லுவோம்ல, அந்த வழக்கத்துக்கு மாறான நெறைய சபாநாயகருடைய பேச்சும், அ ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சியோட பேச்செல்லாம் கவனிக்கிறோம். ஆனா, இது வெறும் உள்நாட்டு அரசியலோட தொடர்பு படுத்தப்பட்டதா மட்டும் இல்ல. எத பேசணும், ஒரு பிரதமர் எத பேசணும்னு முடிவு பண்றது உள்நாட்டு ஆளுங்கட்சியோ, எதிர்க்கட்சியோ அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவங்களோ இல்லாம, வேறொரு தேசத்திலிருந்து ஒரு பிரதமர உடைய ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பப்பட்டுங்கிறது இன்டர்நேஷனல் பப்பட்டா மாறி இருக்கின்ற அ அப்சர்வேஷன் எனக்கு இருக்கு. அது ஒரு பக்கம் என்னோடத ஒதுக்கி வச்சுட்டு, இருக்கிற விஷயங்கள பார்த்தா கூட, நெறைய சமாச்சாரங்கள வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து எம்பி மேல நடக்கிற வன்முறைன்னு இவங்க சொல்றாங்க. நான் அப்படி பார்க்கல இத. நான் மக்கள் மேல நடக்கக்கூடிய ஒரு வன்முறையா தான் பார்க்குறேன். பிஎம் கேர் பேசக்கூடாது. ஆர்டிஐ பேசக்கூடாது. அ ம டாரிஃப் அண்ட் ட்ரேட்ல வந்த சேஞ்சஸ் பேசக்கூடாது. பெண்கள் வந்து பிரதமருக்கு ஆபத்த விளைவிக்கிறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக அ எந்த ஒரு எதிர்ப்புமே அல்லது உரையாடலுமே நிகழ்த்தாத, நாங்க கொண்டு வரோம், ஒரு ஃபைல குடுக்குறோம், படிக்கிறோம். இதான் உங்களுக்கு நடக்கும். இதான் தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய போக்கு இருக்கு இல்லையா? இது ஏதோ தேசிய அளவுல இருக்கக்கூடிய ஜனநாயக பிரச்சனையா மட்டும் பார்க்க முடியாது. இந்த மக்களின் வாய் அடைக்கிறது, மக்கள் பிரதிநிதிகள வாய் அடைக்கிறதுன்றது, ஒரு தேசிய அரசியலுடைய போக்குல போல, இது ஒரு சர்வதேச அரசியலுடைய போக்கினுடைய ஒரு நீட்சியா தான் பார்க்குறோம். முடிவு வேற யாரோ எடுத்துடுறாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாம, இங்க திணர்றாங்கன்றதையும் கவனிக்கணும். அதனால பொதுவாக ஃபியூச்சர் ஆஃப் டெமோக்ரசி அ அத தான் பேசணும்னு நெனைக்கிறேன். ஏற்கனவே டெமோக்ரஸி பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஆனா இந்த முறை ரொம்ப ஒப்பந்தங்கள், இருவேறு நாடுகளுக்கு இடையே அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், அதிகாரம் செலுத்தக்கூடிய தலைவர்கள், அதன் வழியாக இன்னொரு தேசத்தில நடக்கக்கூடிய பொருளாதார, சமூக ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் தொடர்ச்சியா பேசுறதுக்காக ஃபியூச்சர் ஆஃப் டெமோக்ரசி ஜனநாயகத்தின் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல 5 எபிசோடா பேசுறோம். இதான் அறிமுகம். அறிமுகத்திலே ஒரு எபிசோட் பேசிருவோம் அப்படிங்கிறதும் இருக்கு. அதனால ஜனநாயகத்தினுடைய எதிர்காலம்னு சொல்லும்போது, இந்த ஃபியூச்சர் ஆஃப் டெமோக்ரஸின்னும் போதே, ஷூவுடைய தியேட்டர் ஆஃப் டெமோக்ரஸியும் பேரலலா மைண்ட்ல ஓடுது. அ அந்த 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 வார்த்தையும் கூடுதலா ஓடுது. அதனால ஜனநாயகத்தினுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அல்லது முழுக்க முழுக்க வியாபாரிகள், வர்த்தக ஆட்கள் அல்லது டெவலப்டு நேஷனுடைய தலைவர்களுடைய போக்குல தான் டெவலப்பிங் நேஷன்ஸ் இருக்குமா? அப்ப நமக்குன்னு நாம தேர்வு பண்ணாத ஒரு ஆள் நம்மள ஆட்சி செய்வாரா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் தொடர்ச்சியா நம்ம பேச வேண்டியிருக்கு. அதை குறிப்பாக அ கல்வி, மருத்துவம், அ விவசாயம், பாதுகாப்புங்கிற பேர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், வெளியுறவு விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியா ஒவ்வொரு எபிசோட்ல இணைச்சு, இணைச்சு பேசலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அந்த வகையில இந்த அறிமுக நிகழ்ச்சியில இப்போ நடக்கக்கூடிய பாராளுமன்ற அபத்தங்கள பத்தி பேசலாம். யூசுவலா அப்படி நடக்காது. எத்தனையோ எதிர்க்கட்சிகள் சேர விட்டு எறிஞ்ச காலம்லாம் இருந்திருக்கு. மண்டை உடைஞ்சு வெளியில வந்ததெல்லாம் கூட என்னுடைய
சிறு வயது அனுபவத்துல இருந்தே கூட என்னால நினைவூட்ட முடியுது. பாராளுமன்றத்திலும், சட்டமன்றத்திலயும் சட்டை கிழியிற காட்சியோ, மண்டை உடையிற காட்சியோ நமக்கு பழக்கப்பட்டதா இருந்தா கூட, இப்ப நடக்கிறது வந்து வேறு வகையான ஒரு அடக்குமுறையாக கவனிக்கிறோம். அதனால அதிலிருந்து தொடங்கலாம்னு தான் நினைக்கிறேன். இந்த 5 எபிசோடும் ஜனநாயகத்தின் எதிர்காலம் பேசப்போறோம். இந்த எபிசோடு வந்து இந்த பாராளுமன்ற அபத்தங்கள், ஆ யாரையும் பேச விடாம மறுக்கக்கூடிய, அந்த வாய்ப்ப மறுக்கக்கூடிய ஒரு அதிகாரம். இது எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். நீங்க சொல்லும்போது டெமோக்ரசி, பார்லிமெண்டரி டெமோக்ரசி பத்தி காந்தி சொன்னது எனக்கு நினைவு வந்துச்சு. ம், நம்ம பார்லிமெண்டரி டெமோக்ரஸியோடைய ஃபியூச்சர் அப்படின்னு பேசும்போது, உலகளவுல டெமோக்ரஸி எப்படி சர்வைவ் ஆகுமா? ம், அப்படின்னு பேசும்போது, டெமோக்ரஸின்னா பார்லிமெண்டரி டெமோக்ரஸிய பத்தி ஹிந்து ஸ்வராஜ்ல காந்தி என்ன சொல்றாருன்னா, ம், பார்லிமெண்ட் வந்து இன்னைக்கு ஒருத்தருக்கு அடிபணியும், நாளைக்கு இன்னொருத்தருக்கு அடிபணியும். யாரு வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு அடிபணியும். அதற்குன்னு சுயமா எந்த ஒரு கட்டுப்பாடோ, கோட்பாடுகளோ கிடையாது. ம், அப்படின்றத சொல்லிட்டு, இட் இஸ் லைக் டாக் ஷாப் அப்படிங்கிறாரு. ம், பேச்சு போட்டிக்கான ஒரு இடமாகத்தான் இருக்கு பல நேரங்கள்ல. அவன் தன்னுடைய பேச்சு திறன காமிக்கக்கூடிய, வெளிக்காமிக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்குறாங்க. அதை தாண்டி ம், ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாரு. ம், 2வது என்னைக்கு யார் வந்து வெற்றி பெறானோ, அன்னைக்கு அவன் சொல்றத அப்படியே வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்றதையும் சொல்றாரு. ம், 3வது வந்து இது ரொம்ப ஒரு மாரி அன்ப்ரொடக்டிவ் இடம். இதனால வந்து எந்த ஒரு அ உருப்படி எதுவும் நடக்கும்னு எனக்கு தோணல. அப்படின்ற மாதிரி 1909ல சொல்றாரு. ம், அதே பார்லிமெண்டரி டெமோக்ரசி பத்தி யாரோ கேட்குறாங்க. 1947 இந்தியா சுதந்திரம் அடையும்போது, ம், நீங்க பார்லிமென்ட்ட பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணி எல்லாம் எழுதியிருக்கிறீங்க 40 வருஷம் முன்னாடியே. ம், இப்ப அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்தியா அந்த பார்லிமெண்டரி டெமோக்ரசி உள்ள தானே போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ம், அப்ப அதுக்கு அவர் சொல்ற பதில் வந்து, உண்மைதான். எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. ம், ஆனா இன்னைக்கு நாம இருக்க சூழல்ல, நாடு வேற பிரியிற அந்த ஒரு காலகட்டத்துல, ம், இருக்கிற அரசாங்க முறைய நம்ம அப்படியே வந்து நமதாக்கிக் கொண்டு, ம், அத அப்படியே தொடர்ந்து ஒரு அமைதி நிலைக்கு வந்ததுக்கப்புறம், நாம இத வந்து எப்படி நமக்கு தேவையான மாரி மாத்திக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ம், ஆனா அதற்கான நேரம் இப்ப கிடையாது அப்படின்றதுனால நான் இத ஒத்துக்கிறேன். எனக்கு இன்னமும் அது மேல முழுசா நம்பிக்கை இல்ல. ம், அப்படின்ற மாரி ஒரு சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ம், ம், இன்னைக்கு நாம இம்மீடியட்டா பார்க்க வேண்டிய பிரச்சனைகள் எங்க பார்க்கிறோம்னா, இப்போ கடந்த ஒரு 3, 4 நாளா பார்த்துட்டு இருக்கிறது. ஒரு வாரமா ம், ஆ லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்ஓபின்னு சொல்லி ராகுல் காந்திய சொல்றாங்க. ம், போன வாரம் அவர் வந்து பேச ஆரம்பிக்கும்போது பார்லிமென்ட்ல ம், அந்த இத பத்தி பேசினாரு. அந்த ஜெனரல் ஒருத்தர் எழுதியிருந்தாரு. அவர் எழுதின புத்தகம்னு. ம், அந்த புத்தகம் இன்னும் பிரசுரமாயி வெளில வரல. வெளியில வராத புத்தகத்த பத்தி நீங்க எப்படி பேச போச்சு? ம். அப்படின்னு சொல்லி பேசக்கூடாதுன்னாங்க. அதனுடைய சேலே சரி நம்ம மறைமுகமா பிரதம பேன் பண்ணிட்டாங்கன்னா, எங்கேயுமே அதுக்கு முன்னாடி நாள் ஆக்ஷன் இருந்தது. அந்த இஷ்யூ ரைஸ் ஆனதுலருந்து Amazon, Flipkart எல்லாத்துலயுமே அப்படியே நின்னு போச்சு. அதாவது ராங் சர்ச்ன்னு வருது. அந்த மாரி ஆயிடுச்சு. சரி பார்ப்போம் அது. ம். ம். ஒரு 30 வினாடி இடையில கேப். ஆமாமா. ரீகனெக்ட் ஆயிடுச்சு. ம். சரி. இல்ல அது அ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா, அந்த இந்த புத்தகம் பத்தி. ஆமா. அந்த புத்தகம் வந்து சேல்ஸ்லயே இல்லன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அந்த புத்தகம் வந்து திடீர்னு காணாம போயிருச்சு. ம். அந்த புத்தகம் வந்து பிரசுரமே பண்ணல. அத பத்தி நீங்க பேசக்கூடாதுன்னாங்க. ம். அதுக்கப்புறம் ஒரு பிரதம மந்திரிய பத்தி ஏதோ பேச ஆரம்பிச்சோனே, பிரதம மந்திரிய பத்தி நீங்க இனிமே பேசக்கூடாது அப்டின்னாங்க. ம். அதுக்கப்புறம் இப்ப பிஎம் கேர் அப்டின்னு சொல்லி அந்த இது அப்ப நம்ம என்ன சொல்றது? லாக்டவுன் அப்போ, பேண்டமிக் அப்போ ஒரு ஃபண்ட் ஒண்ணு உருவாக்குனாங்க. அந்த ஃபண்ட பத்தி லோக்சபால யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அத பத்தி நாங்க பேச மாட்டோம் அப்டின்னாங்க. ம். அதுக்கப்புறம் இப்போ நேற்று, இன்னைக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா,
அந்த இந்த எப்ஸ்டீன் ஃபைல பத்தி ஏதோ கேள்வி எழுப்பியிருக்காங்க. அத பத்தி இங்க பேசக்கூடாதுன்னாங்க. ம். இன்னைக்கு முக்கியமா அந்த எப்ஸ்டீனும், மோடியும் சேர்ந்து ஒரு ஒரு பேப்பர்ல வரக்கூடாது. பேப்பர்னா எழுத்துலயோ, விஷுவல் எழுத்து மீடியம்லயோ 2 வழியில பேரும் வரக்கூடாது. அதான் யாரோ வரக்கூடாது. ஒருத்தர் அத பத்தி பகிர்ந்திருந்தாங்க. ம். எதிர்க்கட்சிக்காரங்க தான். அது நியூஸ் பேப்பர் ஆட்களுக்கு, மீடியா ஹவுஸஸ்க்கு எல்லாம் நேரடியாக ஒரு செய்தி போயிருக்குது அரசாங்கத்துக்கிட்டாந்து. ம். மோடியும், எப்ஸ்டீனும் ஒரே கட்டுரையிலேயே வரக்கூடாது. ம். ஒரு கட்டுரையில அவங்க 2 பேரும் இணஞ்ச மாரி ஒரு கட்டுரையிலேயே இருக்கக்கூடாது. எந்த கட்டுரையிலயும் அது மாரி வரக்கூடாம பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லா செய்தி தொடர்பு நிறுவனங்களுக்கும் போயிருக்குது. ம். அ இன்னைக்கில்ல, அதாவது என்னைக்குமே சர்ச்சுல கூட தப்பி தவறி வந்துறக்கூடாதுன்ற மாரி பண்ணுங்க அப்படின்ற மாரி போயிருக்கு போல இருக்கு. ம். ம். இன்னைக்கு இந்த கேரளாவ சேர்ந்த ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி பேசுறாரு. பேசும்போது பட்ஜெட்ட பத்தி பேசக்கூடிய அந்த இடத்துல டிமானிட்டைசேஷன் பத்தி பேசுறாரு. உடனே லோக்சபாவுடைய சபாநாயகர் சொல்றாரு, "டிமானிட்டைசேஷன் முடிஞ்சு தான் 5 வருஷம் ஆயிருச்சுல்ல. அதுக்கப்புறம் இத பத்தி ஏன் பேசுறீங்க?" அப்படின்னு. ம். "அத பத்திலாம் நீங்க பேசக்கூடாது. இன்னைக்கு பட்ஜெட்ட பத்தி பேசுங்க" அப்படின்னு. 47ல உடனே பேசுன நேருவெல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறாங்க ஆனா. ஆ. அதான் அவரு உடனே கேட்டாரு, "நீங்க என்னைக்கோ இருந்த நேருவ ஏன் பத்தி பேசுறீங்க அப்போ? என்னைக்கோ நடந்த எமர்ஜென்சிய பத்தி பேசுறீங்கல்ல? ம். என்னைக்கோ நடந்து முடிந்தத பத்தி நீங்க இப்ப பேசுனீங்கன்னா, நான் இப்ப நிகழ்காலத்துல 4 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம், 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த அது மாத்திரம் என்ன ஏன் அனுமதிக்க மாட்டேன்றீங்க? அவங்களுக்குன்னா ஒண்ணு அனுமதிப்பீங்க, எங்களுக்குன்னா அனுமதிக்க மாட்டீங்களா? இது ம். என்ன நியாயம்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ம். ஆ உண்மையில அந்த ஓம் பிர்லான்னு சொல்லக்கூடிய அந்த லோக்சபாவுடைய சபாநாயகராக இருக்கிறவரு, ம். ஆ இதோட கீழ்த்தரமா அந்த ஒரு பதவியிலிருந்து ஒரு ஆளால நடந்துக்க முடியுமான்னு தெரியல. ம். ரொம்பவே ஏதோ தன்னை ஒரு ஸ்கூல் வாத்தியாராட்டமும் இவங்க எல்லாரும் அப்போசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அராஜகம் பண்ணக்கூடிய பிள்ளைகளும், ம். ஆ ரூலிங் பார்ட்டில இருக்கிறவங்க எல்லாம் ஹெட்மாஸ்டரோட பிள்ளைகள மாதிரி ம். பாவிச்சு தான் ட்ரீட் பண்றாரு அவரு. ம். ஒரு ஹெட்மாஸ்டரோட புள்ளைங்கன்னா அவரு அடியாள் மாரி தானே அவங்களுக்கு வேலை செய்வாரு. ம். ம். அது மாதிரி தான் இங்க அந்த ஒரு ஸ்கூல் வாத்தியார் மாரி தான் இங்க அவருடைய பாவனை முழுக்க முழுக்க இருக்குன்றது தான் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா, அந்த பகுதிக்கு வந்துட்டீங்கன்னா, ஒரு நடுநிலைய நீங்க பாதுகாக்கணும், வகுக்கணும், அத ப ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் அவருக்கு இருக்கிறதா தெரியல. ம். ம். ஸோ அந்த ஒரு வருத்தம் இருக்குது. பட் எதுக்கு சொல்ல வரோம்னா, நம்ம டெமோக்ரஸின்றதே இந்தியாவுல இப்போ இவங்க போற போக்க பார்த்தான்னா, இத பேசக்கூடாது, அத பேசக்கூடாது அப்படின்னு சொன்னான்னா, ம். நாள மறுநாள் ட்ரம்ப் மாரி யாரானும் இங்க பிரதம மந்திரி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ம். இப்ப ட்ரம்ப் நேற்று ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு அறிக்கை குடுத்திருக்காரு. இல்ல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ம். ஆ ஸ்விஸ் பிரைம் மினிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க மேல நெறைய நம்ம வரி போட்டுட்டோம். டாரிஃப் ரெனியூ பண்ணோம். இது பண்ணிட்டோம். ம். அதனால அவங்க ஃபோன் பண்ணி, "நாங்க ரொம்ப ஏழை நாடுங்க. எங்க மேலலாம் நீங்க இது மாரிலாம் டாரிஃப் போட முடியாது." ம். அப்படின்னு சொல்லி இந்த பிரைம் மினிஸ்டர் என்கிட்ட ஃபோன்ல பேசுனாங்க. ம். அவங்க மீண்டும், மீண்டும் அத சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு 5, 6 தடவ சொல்லிட்டாங்க. ம். அவங்க ரொம்ப வலியுறுத்தி பேசுனாங்க. அவங்க பேச்சோடைய தொனி எனக்கு பிடிக்கல. ம். அதனால 25% டாரிஃப் இருந்தது 38%, நான் உயர்த்திட்டேன். ம். அவங்க பேச்சோட தொனி பிடிக்கலன்னு அத மாத்திட்டேன் அப்படிங்கிறாரு. இன்டர்வியூல சொல்றாரு அவரு. ம். அப்படின்னா, இப்ப நாள மறுநாள் அது மாரி இங்க ஒருத்தர் பிரதம மந்திரியா வந்தாருன்னு வச்சுக்கோங்க. ம். அப்போசிஷன் ஆட்களுடைய முகத்த எனக்கு பார்க்க பிடிக்கல. அதனால அவங்களெல்லாம் பார்லிமெண்ட்ல விட்டு வெளில போயிருங்க. அது இப்பயே நான் நடக்குதாண்ணா? நான் எத்தன எம்பி இது உட்காரும்போது பண்றாங்க? இவங்கலாம் இருக்கக்கூடாது பார்லிமெண்ட்ல. அவங்கலாம் ம். இருந்தா நான் வரமாட்டேன். ஏன்னா அவங்களலாம் பார்த்தா எனக்கு பிடிக்கக்கூடாது. எனக்கு ம். பிடிக்கல. அல்லது அவங்கள பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. ம். அப்படின்னு இப்போ இந்த பெண்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குதுன்னு இப்போ பிரைம் மினிஸ்டர் வரவேணான்னு சொன்னார்ல சபாநாயகர். ஆமாமா. அப்ப ம் இல்ல அபத்தத்திலே அபத்தம். பெண்கள் ஒண்ணு பேனர் புடிச்சுட்டு நிக்கிறத பார்த்து அவங்க ஏதோ அபாயகரமான ஒரு செயல் பண்றாங்க அப்படின்னு சொன்னாருன்னா, ம். அதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. அது இன்னொரு ஒண்ணு. மந்திரி 2வது அ, பிஎம் கேர் பத்தி பேசக்கூடாது. மோடிங்கிற வார்த்தைய பார்லிமென்ட்ல உச்சரிக்க கூடாதுன்ற அளவுக்கு அவர் இறங்கி பேசுறாரு. ம், பிஎம் கேர்ன்றது நீங்க தேடுனோம்னா, அப்போ ஆக்சுவலா பிஎம் கேர் உருவான அப்போ நம்ம எழுப்புன கேள்விகள் என்னன்னா, ஆல்ரெடி ஒரு
பார்லிமென்டரி ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கமிட்டி உருவாக்குன ஒரு பிஎம் ஃபண்ட் இருக்கு. ரிலீஃப் ஃபண்ட் இருக்கு. அதுக்குள்ள வாங்கி செலவு பண்ணலாம். ஆனா அது வந்து அக்கவுண்டபிள். ஃபுல்லி அ என்ன சொல்றது? அ ஆடிஷனுக்குள்ள வந்துரும். ம். ஆனா அது இல்லாத ஒரு என்ன சொல்றது? ட்ரஸ்ட் விச் இஸ் ம். கவர்ன்ட் பை எக்ஸ் அஃபிஷியோன்னு போட்டு, அந்த ட்ரஸ்ட்ல வந்து பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரையும், அதுக்கு கீழ இருக்கிற போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ், ஃபைனான்ஸ், ஹோம் மினிஸ்ட்ரி. இவங்கள போட்டு ஒரு ட்ரஸ்ட். அந்த மாடலே என்னன்னு புரிஞ்சுக்க முடியாது நம்மளால. அப்படி ஒண்ணு இருக்கு. ஏன்னா, இவங்க எல்லாமே எக்ஸ் அஃபிஷியோ பாடியா இருக்கிறாங்க. அ ஆனா அது வந்து பார்லிமென்டரி லாக்குள்ள எங்கேயுமே பொருந்தல. கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள. அன்அக்கவுண்டா தான் இருக்கும். எல்லா எக்செப்ஷனும் அதுக்கு உண்டு. எஃப்சிஆர் எக்செப்ஷன்லேருந்து எல்லா எக்செப்ஷனும் உண்டு. ஃபண்ட் வரும். இந்த ட்ரஸ்டி இதான் முடிவு பண்ணுவாங்கன்னும்போது, அப்பயே இதெல்லாம் ரொம்ப படிச்சு நெறைய பேசுனாங்க. ஆனா இன்னைக்கு கேட்டாக்கா, அத பத்தி வாய தொறக்கக்கூடாதுன்னு அ சபாநாயகரும் சொல்றாரு. 2வது ம். அத தொறக்கக்கூடாதுன்னு அவங்களும் சொல்றாங்க, ஆளுங்கட்சிக்காரங்களும். ஆனா கொஞ்சம் நஞ்ச பணம் இல்ல அதுல. அது ஏதோ சும்மா வந்தது, போனது, கல்விக்கு செலவு பண்ணோம் அப்படி இல்ல. பிஎம் ரிலீஃப் ஃபண்டுன்ற ஒரு என்ன சொல்றது? அ ஒரு நிலையான ஒரு அமைப்பே இருக்கு அரசாங்கத்துக்குள்ள. அதுதான் ஈங்கன்னு வரும். நமக்கே தெரியும். அதுலருந்து தான் எடுத்து காசு குடுப்பாங்க. மத்திய பேரிடர், மாநில பேரிடருக்குலாம் காசு குடுப்பாங்க. அதுல காச போடுவாங்க. கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அரசாங்கத்திலருந்து எந்த அளவுக்கு ஜிடிபி அதுக்கு ஒதுக்கணும், இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அதை மீறி ஒரு ஃபண்ட திடுதிப்புன்னு 2020ல உருவாக்கி, அது எவ்வளோ வாங்குனாங்க? எவ்வளோ குடுத்தாங்க? அது பர்சனலா அரசியலுக்கு யூஸ் பண்ணாங்களா? தேர்தலுக்கு யூஸ் பண்ணாங்களா? எதுவுமே நமக்கு தெரியல. எந்த கம்பெனி குடுத்தது? எந்த கம்பெனிக்கு ஃபேவரிசம் பண்ணாங்க? என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா அத பத்தி பேசக்கூடாதுங்கிறது புத்தகத்துல அக்கவுண்ட்டுக்குள்ளயே நாங்க வரமாட்டோங்கிறாங்க. எந்த அக்கவுண்டபிலிட்டிக்குள்ளயும் நாங்க இல்ல. அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. ஆனா பார்லிமென்ட்ங்கிறது அக்கவுண்டபிலிட்டிக்குள்ள வரக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கு. வேற யாரோ ஒரு கவர்னிங் பாடி இருந்து அதுக்கு கேள்வி இல்லன்னா பரவால்ல. 3 பேருமே 4 பேருமே முக்கியமானவங்க போர்ட்ல. ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஒரு டிஃபென்ஸ் ஆபீஸு, ஒரு ஃபைனான்ஸ், ஒரு ஹோம் மினிஸ்ட்ரி, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ். இது 4ம் தலையிட்டு இருக்கு பிஎம் கேர் ஃபண்ட்ல. ம். அத பத்தியே பேசக்கூடாதுன்னாக்கா ஒண்ணும் சுத்தமா புரியல. ம். இல்ல. அது சென்ட்ரலைசேஷன் நடக்கும்போது எல்லா தளத்திலேயும், நீங்க துறை சார்ந்த அதிகாரம் அப்படின்றது ஒருத்தர்கிட்ட ம், அல்லது பரவலாக அந்த துறையில இருக்கவங்ககிட்டயோ இருக்கும்போது, ம், அவங்களுக்கு அதை ஒட்டி ஒரு பொறுப்பும் இருக்கும். ம். இல்லையா? ஆமா. அது சென்ட்ரலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, வெறும் ஒரு இன்டென்ஷன் ஆகவோ, பாலிடிக்ஸ் ஆகவோ போயிடுதே தவிர, அந்த பொறுப்பின்மை வந்துருது. ம், சமீபத்தில ஏதோ ஒரு விஷயத்தில பேசும்போது கூட நடந்துச்சு. இப்ப ம், டெமோக்ரஸின்னு நீங்க வரும்போது எதுக்கு வரீங்க? பல பேருடைய ரெப்ரசன்டேஷன் வரும்போது, பலவிதமான மக்களும் இருப்பாங்க, இவ்வளோ பெரிய நாட்ல. ம், எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட்டும் நீங்க ஒருங்கிணைச்சு எடுத்துட்டு போணும்னு போது தான் பார்லிமென்டரி சிஸ்டம்னு சொல்றீங்க. ம், பலதரப்பட்ட விஷயங்கள எடுத்துட்டு வரீங்க. உங்க ம், ஊர் விஷயத்த பத்தியும் பேசணும், எங்க ஊர் விஷயத்த பத்தியும் பேசணும். ம், எல்லாருக்கும் ஏதுவான ஏதான ஒரு விஷயத்த நாம கடைசியில வந்து ஒரு திட்டமாகவோ, அல்லது அரசாங்க ஒரு கொள்கையாகவோ வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்றது தானே ம், டெமோக்ரஸியோடைய அடிமட்டமே அதுதான் நமக்கு ம், வேணும். அப்படி இருக்கும்போது, நீங்க துறை சார்ந்த வல்லுனர்கள் எல்லாரையும் விட்டுட்டு, ம், நீங்க வந்து வெறும் ஒரு இத மாத்திரம் அ ஒ 2 பேரோ, 3 பேரோ மாத்திரம் எல்லா முடிவுகளையும் எடுக்கும்போது, ம், என்ன ஆகுது? அந்த ஒரு ம், அ தேவை என்ன அப்படின்றதுக்கும், ம், தீர்வு என்ன அப்படின்றதற்கும் இடையில ஒரு பெரிய ஒரு கேப் ஒண்ணு விழுந்துருது. ஒரு பெரிய ம், ஒரு ம், பிரிட்ஜ் பண்ண முடியாத ஒரு கேப் மாதிரி இருக்கு. ம், அங்க தான் வந்து நம்ம சென்ட்ரலைசேஷன் எத நோக்கி போறோன்ற கேள்வியே வருது பல நேரங்கள்ல. டெமோக்ரஸில இருந்து நாம வந்து ம், ஒரு டோட்டாலிட்டேரியன் ரெஜிம நோக்கி போறோமா? ம், ம், அல்லது ஒரு கார்ப்பரேட்டுகள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆலிகார்கிய நோக்கி போறோமா? ம், ம், ம். அல்லது இப்போ சில மேற்கத்திய வல்லுனர்கள் சொல்ற மாதிரி டெக்னோ ஃபியூடலிசம் அத நோக்கி ம். போறோமா? நம்ம முன்னாடி அத பத்தி பேசியிருக்கோம். ஆமா. அத நோக்கி போறோமா?
ம். எத நோக்கி நம்ம இப்ப போயிட்டுருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வருது. ம். இதுக்கு இடையில ஆஃப்கோர்ஸ் நமக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு டிரான்சிஷன். ஏன்னா, இது வந்து ஏதோ இந்தியாவுல தான் நம்ம நடக்குதுன்னா, இந்தியாவுல நமக்கு வந்து கண்ணுக்கு எதிரா பார்க்குறோம். தினம் தினம் பார்க்குறோம். ஏதோ ஒண்ணு நடந்துட்டே இருக்கு. அதனால நம்மளுக்கு தெரியுது. ம். ஆனா உலக அளவுல இது நடந்துட்டு இருக்கு. ம். இன்னைக்கு என்னுடைய அமெரிக்க நண்பர் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பேசும்போது அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. ம். அ அமெரிக்காவுல வந்து நான் கேட்டேன், இத ட்ரம்ப பத்தி பேசும்போது அமெரிக்கர்கள் ம். வந்து எப்படி உணர்றாங்க? ம். பர்ட்டிகுலர்லி மற்ற நாடுகள் மக்களோட பேசும்போது, இப்போ எங்க ம். நாட்டுக்கெல்லாம் பெருசா வரி விதிச்சிருக்காருன்னா, என்னோட பேசும்போது மக்கள் எப்படி உணர்வாங்க அமெரிக்கர்கள்? ம். அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அவருக்கு ஓட்டு போட்ட பல பேர் வந்து அமெரிக்கா விட்டு வெளியில பயணம் பண்ணதே கிடையாது. ம். அவரோட ம். வோட்டர் பேஸ் வந்து அங்கேயே தங்கி இருக்கக்கூடியது. அதனால ம். அவங்களுக்கு மற்ற நாட்டவர் கூட பேசுறதோ, அவங்க இவர பத்தி என்ன நினைக்கிறாங்க, இவங்க தலைவர பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி ம். ம். ஆ பொறுப்பாக பார்க்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இல்ல. ம். எங்களைப் போன்ற சிலர் வந்து வெளிநாட்டுக்காரர்களுடன் அதிகமா அடிக்கடி பேசுறவங்க, வெளிநாட்டவர்களுடன் பழகுறவங்க, ம். அவங்களோட தொடர்ந்து நாங்க பயணிக்கிறோம், பேசுறோம்னா, ம். எங்களுக்கெல்லாம் அவமானமா இருக்கு ம். அப்டின்னாங்க. ம். இப்போ எப்படி வந்து அதிகாரத்துல இருக்கிறவங்க வந்து பரவலாக அதிகாரம் இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணுன்றதுனால தான் வந்து நம்ம டெமோக்ரஸின்ற ஒரு சிஸ்டம் இருக்கும்போது, ம். அங்க வந்து துறை சார்ந்த வல்லுனர்களோ, அல்லது மற்றவர்களோ, அல்லது அந்த பகுதி ஒவ்வொரு பகுதியைச் சேர்ந்த மக்களின் பிரதிநிதிகளாக போகக்கூடிய பார்லிமென்டரி மெம்பர்ஸும் இருக்கும்போது, எல்லா துறைக்கும், எல்லா இடத்துக்கும், எல்லா நாட்டுல இருக்க எல்லாருக்கும் வந்து சாதகமான ஒரு கொள்கைய தான் நம்ம வந்து எடுத்துட்டு வரோம். திட்டங்கள எடுத்துட்டு வரோம் அப்படின்னு ஒரு சாத்தியம் இருக்குன்றதுனால தான் அது செய்யுறோம். ம். ம். அது சென்ட்ரலைசேஷன் வரும்போது எப்படி அந்த பொறுப்பு இல்லாம போயிருதோ, ம். அதே மாரி ஒரே ஒரு தலைவரை மையப்படுத்தி அரசியல் நடக்கும்போது, ம். அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டின் மேல இருக்கக்கூடிய பொறுப்பு அப்படின்றது ம். போயிருதோன்னு கூட தோணும். ம். இப்ப என் நண்பர் சொன்ன அந்த உதாரணம் வந்து, ட்ரம்புக்கு ம். ஓட்டு போட்டவங்க வந்து இந்த நாட்ட விட்டு வெளியே போறதில்ல. அதனால அவங்களுக்கு இத பத்தி கவலையே இல்ல. ம். மற்ற பேர நீங்க பார்க்கும்போது, அவங்க என்னங்க உங்க நாட்டுல இப்படியெல்லாம் நடக்குது. இது எப்படிங்க நீங்க இதுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டா தானே உங்களுக்கு அது உணர்வீங்க. ம். அது ஆமா. மாரி அது மாரி நான் வெளியே போமாட்டேங்க. எனக்கு பிரச்சனை இல்லைங்க. அதனால நான் போனா தானே பேசணும். பேசினா தானே பிரச்சனை வரும். பேசவே இல்ல. ம். போவே இல்ல ம். அப்படின்னும்போது, ம். நான் என்னுடைய ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடங்கிர்றேன். ம். இன்ஃபாக்ட் அவங்ககிட்ட நான் பேசிட்டு இருந்த இதுல வந்து, ம். நான் அதான் அந்த இது சொன்னேன். அவங்க அந்த கம்ஃபோர்ட் ஜோன விட்டு வெளியில வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி, கம்ஃபோர்ட் ஜோன்னா என்னன்னு பேசிட்டு இருந்தோம். ம். 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 அ கம்ஃபோர்ட் ஜோன பத்தி பேசும்போது, கடைசி ஒரு அருமையான ஒரு நிறைவுக்கு வந்தபோது என்ன சொன்னோம்னா, எங்க வந்து அ தனிநபர் வந்து வாழ்க்கையில ஒரு முழுமை இல்லையோ, ம். ஒரு வெற்றிடம் இருக்குதோ, ம். எங்க வந்து தங்களை முழுமையாக தனிநபர் வாழ்க்கையில அவங்க நினைக்கல, அல்லது ஒரு குழுவாகவோ, ஒரு இதுவாகவோ ஒரு இன்அடிக்குவசி ஃபீல் பண்றாங்க அப்படின்னும்போது, ம். அந்த மாரி இடங்கள்ல ம். ஐடென்டிட்டி ரொம்ப அதிகம் முக்கியத்துவம் குடுக்கப்படுது. அது ம். நாடாக இருக்கலாம், அது மதமாக இருக்கலாம், அது வந்து ஒரு ஜாதியாக கூட இருக்கலாம். அல்ல ம். எந்த ஒரு அடையாளமும். ம். அந்த அடையாளம் வந்து தொடர்ந்து நீங்க அசர்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. அந்த ம். அடையாளத்த வந்து யாரான்னு கேள்வி கேட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து நடுங்கிர்றீங்க. ம். அல்லது அந்த அடையாளத்துக்கு நீங்க என்னென்னலாம் வந்து அஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்களோ, ம். அதை மாற்றக்கூடிய அளவுல ஏதான ஒரு நிகழ்ச்சி உங்கள சுத்தி நடந்ததுன்னா, நீங்க உடனே கொஞ்சம் நில குலைஞ்சு போயிர்றீங்க. அந்த மாரி விஷயங்கள் நடக்கும்போது தான் வந்து அசர்ட்டிவா இருக்கணும்ன்ற பேர்ல வெவ்வேறு அதிகாரம் அதிகமாக வந்து ஒரு அக்ரெசிவ் போஸ்டரோ அல்லது வயலன்ஸோ வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் அடிப்படையில வந்து தனிநபர் வாழ்க்கையிலேயும், ஒரு சமூகத்து அளவிலேயும் வந்து
நம்மளுடைய முழுமையின்மை அல்லது ஒரு திருப்தியின்மை அப்படின்றது தான் வந்து ஒரு பேஸா இருக்கோ அப்படின்னு பேசிட்டு இருந்தேன் இன்னைக்கு. அது வந்து அந்த திருப்தி இல்லாம போகும்போது தான் வந்து நாம வந்து ஒரு ஹீரோ மாரி ஒருத்தர உருவாக்கணும். ஒரு ம். சென்ட்ரலைசேஷன். அப்போ ம். திருப்தி இல்லாம நெறைய பேர் இருந்தா தான் வாழ்க்கையில வந்து உங்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு பொலிட்டீஷியன் வந்து தேவை. அதிகாரம் படைத்த ஒரு பொலிட்டீஷியன் வந்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நல்ல சந்தோஷமா இருக்காங்க, திருப்தியா இருக்காங்க வாழ்க்கையோடன்னா, அந்த சென்ட்ரலைசேஷன் நோக்கி போவே மாட்டாங்க. ம். ம். ஏன்னா பொறுப்போட நடந்துக்குவாங்க. மற்ற விஷயங்களுக்கு கேர் எடுப்பாங்க. ம். அப்படின்னா ஆட்சியாளரும் எல்லாத்துக்கும் பொறுப்பு எடுக்கணும் செய்யணும். ம். ஸோ அந்த ஒரு அதாவது ஒரு டெமோக்ரசி அப்படின்னும்போது இருக்கக்கூடிய ஒரு ஃபங்ஷனல் டெமோக்ரசியாக நாம இருந்தோம். ம். ஒரு டெமோக்ரசி விச் இஸ் கான்ஃபிடென்ட் அபௌட் இட்செல்ஃப். ம். எல்லாரையும் நான் வந்து எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட்டும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மக்களாட்சியா நான் இருக்கிற வரைக்கும், ம். நான் வந்து அதிகாரம் மையப்படுத்துதலோ, அல்லது அதிகாரம் வந்து ஒரு நபர் அல்லது 2 நபர் கையகப்படுத்துவதோ ம். நடக்காம தான் இருக்கும். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. ம். ம். ஆனா, அதற்குன்னு சில நெறிகள வந்து பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில மக்கள் இருக்காங்க. ம். அதிகாரத்தில அந்த ஆணவம் அதிகமாயிருச்சுன்னா, அதாவது ஒரு அரகன்ஸ் அதிகமாயிருச்சுன்னா, அப்போ வந்து நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? நீ வந்து லீடர் ஆஃப் த அப்போசிஷன் பார்ட்டியா இருந்தன்னா, நீ பேசுறதெல்லாம் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் உன்ன பேச மாட்டேன். என் கண்ணுக்கு எதிர்ல நீ உட்கார்றதே எனக்கு கஷ்டமா இருக்குது. ம். அதனால ரிப்பப்ளிக் டே பரேட்ல வந்து லிப் அ லீடர் ஆஃப் அப்போசிஷன்ல வந்து கேபினட் ரேங்க் அது. ம். அதனால ஒரு கேபினட் மந்திரிக்கு அந்தஸ்துக்கு ஒத்த ஒரு அ அந்தஸ்து அவங்களுக்கு குடுக்கணும், பொது குடுக்கணும். ஆமா. இடங்கள்ல. ம். அதனால அவங்கள வந்து இந்த முதல் ரோல உட்கார வைக்கணும்னு ஏதோ ஒரு புரோட்டோகால் இருக்குது. ம். ஆனா இந்த மனுஷன முதல் ரோல உட்கார வச்சோன்னா கண்ணுக்கு நேரா இருப்பாரு பார்க்கணும். ம். ம். அதற்கு பதிலாக அந்த புரோட்டோகால் எல்லாம் உடைச்சு இவர 3வது ரோலயோ எங்கேயோ உட்கார வைக்கிறாங்க. ம். அவரும் வந்து உட்கார்ந்துட்டு போறாரு. அது வேற விஷயம். ம். இருந்தாலும் ம். இது வந்து போற போக்கு சரியில்ல. கடைசியில எங்க போய் நிக்கும்னா வந்து எனக்கு அதான் நேத்து தான் ஒரு ஜோக்கா நான் சில பேர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். இதே நிலைமையில போச்சுன்னா, எங்களுக்கு உங்க முகத்தெல்லாம் பிடிக்கலைங்க. அப்போசிஷன் பார்ட்டி ஆட்கள் முகத்த எங்களுக்கு பார்க்கறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. அதனால நாங்க உள்ள வந்து பேசும்போது நீங்க உள்ள வராதீங்க. நீங்க வெளில போயிருங்க. ம். நாங்க போனதுக்கப்புறம் நீங்க வந்து ஏதாவது சத்தம் போட்டீங்க, பேசுறீங்கன்னா பண்ணிக்கங்க. ம். அப்ப நாங்க கேட்க மாட்டோம். ஆ நீங்க பேசுறத நாங்க கேட்க மாட்டோம். ம். நாங்க பேசும்போது நீங்க எதிர்ல இருந்தீங்கன்னா, நீங்க கேள்வி கேட்பீங்க. அதனால நீங்க எதிர்ல இருக்காதீங்க. போயிருங்க. ம். 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 அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம வந்துட்டோம்னா, அப்போ ம். பார்லிமென்ட்டே தேவையில்லையே! உங்க கட்சியில உட்காந்து நீங்க பேசுங்க. அவங்க கட்சி அலுவலகத்துல உட்காந்து அவங்க பேசுறாங்க. எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி திரும்பி ஒரு பார்லிமென்ட் கட்டடம் வேற கட்டுனீங்க? ம். இருங்க அந்த பழைய கட்டடமே போருமே. வெள்ளைக்காரன் கட்டுன கட்டடத்திலேயே வேலைய நடத்தி முடிச்சிருக்கலாமே! ம். புதுசா எதுக்கு கட்டடத்த கட்டணும்? அதில போய் செங்கோல்னு ஒரு தேவையில்லாத ஒரு குச்சி எடுத்துட்டு போய் நட்டு வைக்கணும் அங்க. ம். இவ்வளத்தையும் பண்ணிட்டு, கடைசியில வந்து அங்க எதிர்க்கட்சி பேசுறத கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. அதனால நான் உள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மந்திரிகளும், பிரதம மந்திரியும் வந்து உள்ள வராம போனாங்கன்னா. ம். ஆக்சுவலா ம். வெளிநடப்புன்றது எதிர்க்கட்சியோட கூட்டணி நடத்துற கட்சி நடத்தி பார்த்திருப்போம். ம். அதுதான் மரபுன்னு சொன்னா கூட, அதாவது நாடாளுமன்ற சட்டமன்ற மரபு என்னன்னா, ஆளுங்கட்சியோட போக்கு புடிக்கல, ரொம்ப அதிகாரத்தனமா இருக்கு அப்படின்றதோ, இல்ல எங்களுக்கு பயம் இருக்கு, நாங்க ரொம்ப கம்மியா இருக்கோம், மைனாரிட்டியா இருக்கோம். எத்தனையோ காரணங்களுக்காக இது நடந்திருக்கு. இல்லையா? அமளி பண்ணுவாங்க. அ எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க கோரிக்கையில இது பண்ணுவாங்க. பத்தல, பட்ஜெட்ல பத்தல. இல்ல நேரு இல்ல காலத்துல ம், யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு. நேரு ம், காலத்துல நேரு வந்து ம், ஒரு இடத்துல பேசும்போது சொல்றாரு. ம். எதிர்க்கட்சிகள் குறைச்சல் பேர் தான் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அதிக நேரம் ஒதுக்கணும். அதனால நாங்கலாம் குறைச்சலா பேசிட்டு அவங்களுக்கு அதிக நேரம் ஒதுக்குறோம்னு வேற சொல்றாரு. ஆமா. அது மாரி இருந்த விஷயம். இப்ப என்னன்னா, ஆளுங்கட்சி மட்டும் கிடையாது. ஒரு ஒரு நாட்டினுடைய பிரதமர்ங்கிறது, அ எக்ஸிக்யூட்டிவ் தலைமை இல்லன்னா கூட, லெஜிஸ்லேட்டிவ் தலைமை அவர்தான். ம். எக்ஸிக்யூட்டிவ் தலைமையா தான் நம்ம பிரசிடென்ட்ட பார்க்குறோம். லெஜிஸ்லேட்டிவ் படி மக்கள் குடுத்த அதிகாரத்தின்படி ஒரு தலைமையா பார்க்குறோம்.
ம். அவரு வந்து நான் ஒரு சிலர பார்த்து பயந்ததாகவோ, அல்லது இவர்கள்னால ஆபத்து இருக்குன்றதுனாலயோ பார்க்கும்பொழுது, ஒரு தேசத்தினுடைய சாவர்னிட்டி மட்டும் இல்ல, செக்யூரிட்டியுமே கேள்வி எழுப்பப்படுதுல்ல. நிச்சயமா. ஒரு அது அது அந்த சென்ஸ் கூட இல்லாம பேசியிருக்காங்கங்கிறது ஆச்சரியமா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இறையாண்மை மேல இருக்க நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ, சாவர்னிட்டி மேலயோ, செக்குலர் ஸ்டேட் மேலயோ. ஆனா, ஒரு அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது தானே, அப்ப அவங்க அஃபிஷியல்ஸையும் சேர்த்துல சந்தேகப்படுறதாவது. ம். அ ஏன்னா, ஏதோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு கிராம லெவல்ல இருக்கக்கூடிய பாடி கிடையாதுல்ல. பஞ்சாயத்து ராஜ் அளவுல இருக்கக்கூடிய ஒரு பாடி இல்ல. ஆமா. அபெக்ஸ் பாடியோடைய அபெக்ஸ் லீடர் அவரு. ம். அவரு வந்து நான் ஜோதிமணிய பார்த்து பயப்படுறேன், மனோகர மைத்ராவ பார்த்து பயப்படுறேன், தமிழச்சி தங்கப்பாண்டியன பார்த்து பயப்படுறேன்றதெல்லாம் அபத்தம் மட்டும் கிடையாது. அவர்களே சந்தேகத்துக்கு உள்ளாக்கிக்கிறாங்க. அவர்களுடைய சிஸ்டத்து மேலயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னு கூட தோணுது. இவர்களுக்கு கீழ வேலை செய்றவங்க மேலயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னு தான் தோணுது எனக்கு. ம். அது ஒரு இல்ல. மாண்பாவும் இல்ல. அது ஒரு மரியாதை மிக்க ஒரு விஷயமும் இல்லன்னே அவங்களுக்கு தெரியல. தங்களை தாங்களே இழிவுபடுத்தி கண்ணாடி கூண்டுலருந்து கல்ல விட்டு எறிஞ்ச கதை தான். அது ஓம் பிர்லா உணர்வாரா என்னன்னு தெரியல. தெரியல. அது ரொம்ப ம். ஒரு மாதிரி எனக்கு கடந்த ஒரு 1 வாரமாகவே ம். ஆ எதையோ மறைக்கிறாங்களோன்றது மாத்திரம் தெளிவாக இருக்கு. ம். அது இந்தோ அமெரிக்க ஒப்பந்தமாகட்டும், ம். இந்த எப்ஸ்டீன் பேப்பர்களாகட்டும், ம். ஆ ஒரு இந்த நர்வானேவுடைய அந்த புத்தகம், அந்த ஜெனரலுடைய புத்தகத்தில ஆமா. அவர் எழுதியிருக்கிறதாக சொல்லப்படுற விஷயமாகட்டும். ம். எ அது எல்லாமே வந்து ஒ அதாவது கேள்விகள் வந்து நியாயமான ஒரு தளத்திலிருந்து வரா மாதிரியான ஒரு உணர்வு இருந்தாலும், ம். அதற்கான பதில் வந்து நேரடியாக இல்லாமல், ம். கேள்வி கேட்பவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ, அவர் குடும்பத்தையோ, அவர்களுடைய மூதாதையர்களையோ தாக்கக்கூடிய அளவிலேயோ, அல்லது அவங்க வந்திருக்க மாநிலத்த வச்சு தாக்குறதோ, ம். அல்லது அவங்களுடைய நிறத்த வச்சோ, அவங்களுடைய மொழிய வச்சோ அவங்கள தாக்குறது. ம். அது மாதிரி ஒரு தாக்குதல் நடைபெறும்போது, ம். நீங்க கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்க பதில் குடுக்காம, தனிநபர் வந்து அவதூறு பரப்புறது, வெளியில வந்து அவங்கள பத்தி இஷ்டத்துக்கு எதையோ ஒரு கட்டுக்கதைய பரப்பி விடுறது அப்படின்றது நடக்கும்போது, ம். அப்போ உங்களுடைய ஜனநாயகம் பத்திய புரிதலே சரியில்லையே! ம். இது டெமோக்ரஸின்றதுக்கான புரிதலே இருக்கிற மாரியே தெரியலையே இங்க. அதான். அ அங்க தான் வந்து இடிக்குது நமக்கு இப்போ. ம். அப்போ இதிலிருந்து வரக்கூடிய ஏன்னா, நம்ம என்ன பார்த்தோம் அப்டின்னா, இப்போ பாஜகன்ற ஒரு கட்சி எடுத்துக்குவோமே. ம். வாஜ்பாய் வந்து பிரதம மந்திரியா இருந்தபோது, ம். அ வாஜ்பாய் மிதவாதம் பேசுறவரும், ம். அ அந்த கட்சியிலேயே தீவிரமாக இருக்கிறவரு அத்வானின்னு சொல்லுவாங்க. ம். மோடி வந்தவுடனே அத்வானி மிதவாதம் பேசுறவரு, மோடி கொஞ்சம் தீவிரமா பேசுறவருன்னாங்க. ம். இப்போ இவர பத்தி பேசும்போது, இவருக்கு அடுத்து வர்றவரு இவர விட தீவிரமானவராக இருப்பாரு அப்டின்ற ஒரு கண்ணோட்டத்துல இருக்கு. ம். ஆ இவருக்கு வயசாயிருச்சு 75 வயசு தாண்டிருச்சு. அதனால ம். ரிட்டயர்மென்ட் ஏஜ் வந்துருச்சுன்னு சமீபத்தில கூட ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்லியிருக்கிறாரு. ம். 75ல இவங்கலாம் ரிட்டயர் ஆகணும் அப்டின்னு. ம். ம். அப்ப இவர் ரிட்டயர் ஆகி இவருக்கு அடுத்து வந்து இவரையும் விட அ தீவிரம் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்தாருன்னா, ம். அது என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொருத்தரும் இது மாரி வரும்போது, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அடுத்தடுத்த ஆட்கள் வரும்போது, ம். அ ஒவ்வொருத்தரும் 2, 2 நியதிகள உடைச்சுட்டே வர்றாங்க. 2, ம். 2 கட்டுப்பாடுகள், நியதிகள் அதற்கு இருந்த சில ம். இது எல்லாத்தையும் உடைச்சுட்டே வரும்போது, கடைசில ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலைக்கு வந்துருவோம். ம். அந்த ஒரு பயம் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கிரவுண்ட்ல வரக்கூடியவர்கள் மத்தியில இருக்குமோ! அப்டின்ற ஒரு ஐயம் வந்து நிச்சயமா இருக்கு. அது அதுதான் வந்து அதான். எனக்கு நான் இந்த எபிசோட்ல இந்த ம். சீசன் முழுக்க நாம வந்து வெவ்வேறு விஷயங்கள பத்தி பேசப் போறோம். ம். அப்படி பேசும்போது, நாம நிச்சயமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அ எந்தெந்த
இஷ்யூவ எப்படி இது பாதிக்கும்? ஃபியூச்சர் ஆஃப் ம். டெமோக்ரசி இந்த மாரி ஒரு டெக்னாலஜி டேக் ஓவர் ஒரு பக்கம். அரசியல் ம். பொறுப்பின்மை ஒரு பக்கம். ம். உதாசீனப்படுத்துதல் அப்போசிஷன் ஒரு பக்கம். இது ம். மாரி விஷயங்கள் எல்லாம் பேரலலா நடக்கும்போது, ம். நம்மளுடைய வாழ்க்கைய இது எப்படி பாதிக்கப் போகுது? ம். 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 அத பத்தி தான் இந்த சீசன் முழுக்க பேசினா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன அந்த அறிமுகத்த வச்சு பேசும்போது, அதுதான் நம்ம பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆமா. தொடர்ச்சியா பேசுவோம். ஆ என்ன சொல்றது? ஜனநாயகத்தினுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம். கேளுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துங்க. அ அடுத்த எபிசோட்லேருந்து தனித்தனி தலைப்புகளா பார்ப்போம். நன்றி. நன்றி.